ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறது குக்கரில் அப்படின்னு பார்க்கலாம். காயெல்லாம் இல்லாமல் வெறும் பருப்பு மட்டும் போட்டு வைக்கிறது. துவரம் பருப்பு 1 கப் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, உப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுலேயே மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், சீரக மிளகு 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 போட்டுக்கோங்க. புளி தண்ணி ஒரு சின்ன அளவு போட்டுக்கோங்க. அப்போ மதியானத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுலேயே கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரை மூடுங்க. மூடிட்டு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணணும். விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அடுப்பில் வச்சு அப்படியே லேசாக கரண்டியாலேயே மசிச்சு விட்டிங்கன்னா போதும். அதில் அப்படியே தாளித்து கொட்டணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 1 அவ்வளோதான். இதெல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு சாம்பாரில் சேர்த்துருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.